If the radius of a sphere is half of the radius of another sphere, then their respective volumes are in the ratio is. இப்போ ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து half of the radius of another sphere ஆகுது. இப்போ அந்த டூ ஸ்பியர்ஸோட வால்யூம்ஸோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லார்ஜர் ஸ்பியரோட ரேடியஸை R1னும் ஸ்மாலர் ஸ்பியரோட ரேடியஸை R2ன்னு எடுத்துக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பியர் இஸ் half of the radius of another ஸ்பியர்னு கொடுத்துருக்கா. இப்போ ஸ்மாலர் ஸ்பியரை வந்து நம்ம R2ன்னு எடுத்தோமா, அதான் R2 is equal to இப்போ half of the another sphere தானே, அதான் ஈக்குவல் டு 1/2. இப்போ அனதர் ஸ்பியர் என்னது லார்ஜர் ஸ்பியர் தானே, அதோட ரேடியஸை R1 எடுத்தோமா, அதான் ஈக்குவல் டு 1/2 R1 எழுதியிருக்கோம். இப்போது அந்த டூ ஸ்பியர்ஸோட வால்யூம்ஸோட ரேஷியோன்னு சொல்லி தானே கண்டுபிடிக்கணும். இப்போது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்ம்ல என்னது 4/3 πr3. இப்போது வால்யூம் ஆஃப் த லார்ஜர் ஸ்பியரை V1 எடுத்துக்க போகிறோம், அதை எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் த லார்ஜர் ஸ்பியர் V1 ஈக்குவல் டு 4/3 π. இப்போது லார்ஜர் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து R1 எடுத்தோமா, அதான் R1³ எழுதியிருக்கோம். அதே மாதிரி இப்போது வால்யூம் ஆஃப் த ஸ்மாலர் ஸ்பியரை வந்து V2 எடுத்துக்க போகிறோம், அதை எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 4/3 π R2³ எழுதியிருக்கோம். R2ஓட வேல்யூ வந்து 1/2 R1 அதான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 4/3 π இன்ட்டு R2க்கு பதிலாக 1/2 R1 த ஹோல் கியூப்டு ஈக்குவல் டு 4/3 π. இப்போ 2 கியூபோட வேல்யூ என்னது 8 அதான் 1/8 R1³ இருக்குமா. இப்போ 1/8 முன்னாடி எடுத்துட போகிறோம், அதான் ஈக்குவல் டு 1/8 4/3 π R1³ இருக்கும். இப்போ டூ ஸ்பியர்ஸோட வால்யூமோட ரேஷியோ தானே கண்டுபிடிக்கணும், அதான் V2/V1 எழுதியிருக்கோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு V2ஓட வேல்யூ என்னது 1/8 4/3 π R1³ அதை எழுதியிருக்கோம். டிவைட் பை V1ஓட வேல்யூ என்னது 4/3 π R1³ இப்போ 4/3 π R1³ கெட் கேன்சல். அப்போ 1/8 இருக்குமா. அப்போ V2/V1 ஈக்குவல் டு 1/8. டூ ஸ்பியர்ஸோட ரேஷியோ வந்துட்டு 1:8. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.